ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எல்லாரும் இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி அவிச்சமா புட்டும் கணவாய் கறியும். இதுதான் எங்களோட இரவு சாப்பாடு. அவிச்சமா புட்டு முதலே நான் புட்டை அவிச்சிட்டேன் முன்னுக்கு. இப்போ கணவாய் கறி வைக்க போகிறேன். இப்போ கணவாயை வெட்டி நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். வாங்க நாங்கள் கணவாய் கறி வைப்போம். இப்போ நாங்கள் சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு பிறகு நான் இப்போ சுத்தமான தேங்காய் தான் சேர்க்க போகிறேன். தேவைக்கேற்ற மாதிரி விடுவோம். அது நல்லா கொதிச்சு வரட்டுக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்ப்போம். வெந்தயமும் நல்லா வடிகட்டுக்கும். இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சுக்குது. இப்போ நாங்கள் வெங்காயம் சேர்ப்போம். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன். நீங்களும் சின்ன வெங்காயம் பண்ணுங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். அதோட பூண்டு நான் ஒரு கூடாவே எடுத்துருக்குறேன். அதோட கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து விடுவோம். நிறைய வெங்காயம் சேர்த்தா கறி நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் கிளறி விடுவோம். வதங்கட்டுக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வதங்கி கொண்டு இருக்குது. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். அதுக்கு பிறகு நான் தக்காளி பழத்தை தான் சேர்க்க போகிறேன். 2 தக்காளி பழத்தும் வெட்டி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தக்காளி பழம் சேர்க்க தேவையில்லை. பழப்புளியும் சேர்க்கலாம். நான் பழப்புளியும் சேர்க்க போகிறேன், தக்காளி பழத்தையும் சேர்க்க போகிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிட்டது. நான் இப்போ தக்காளி பழம் சேர்க்க போகிறேன். இப்போ நான் கணவாயை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்ல வடிவாக கிளறி விட்டுட்டு இப்போ 这 样， தேவையான அளவு உப்பு சேர்ப்போம்.
உப்பு சேர்த்துட்டு திருப்பம் இருக்க வடிவ கிளறி விட்டுட்டு இந்த கணவாயில் இருக்கிற தண்ணியில் நான் இதை வந்து அவிய விட போகிறேன். இதை நாங்கள் இப்போ மூடி விடுவோம். இப்போ நான் வந்து கனவை அவிஞ்சிட்டது. இப்போ நான் பழப்புளி விட்டுருக்குறேன். அது நல்லா அவிஞ்சு வருது. அவிஞ்சு வந்தோன்னே நான் இனி பால் சேர்க்க போகிறேன். அதெல்லாம் மாதிரி தான் எடுத்துருக்குறேன். நல்லா அவியட்டுக்கும். இதை மூடி விடுவோம். இப்போ நான் அந்த பால் அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ தூள் சேர்க்குறேன். கரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்ப்போம். நல்லா நாங்கள் தூளை வந்து கட்டி பட்டுற புதலத்தையும் கரைச்சி விடுவோம். இப்போ நான் வந்து இதுக்கு உப்பு புளி கணவாய் கறி ரெடி. நல்லா கணவாய் கறி, நல்ல ஸ்பைசியான ஒரு கணவாய் கறி. பிறண்டு இப்படி வந்துட்டுன்னு பாருங்க. இனி வந்து நாங்கள் சர்வ் பண்ணலாம். அதுக்கு முதல் நான் கொஞ்சம் மல்லி இலையை கொஞ்சம் தூவி விடுறேன். இனி நாங்கள் இந்த புட்டோட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சாப்பாடு ரெடி. இப்படி தான் நாங்கள் அந்த பழைய காலத்தில் எங்களோட தாத்தா காலத்தில் இப்படி தான் நாங்கள் தோட்டத்தில் புட்டு, அவிச்சமா புட்டு, கணவாய் கறி, வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து இப்படி சாப்பிடுவாங்க. அது அந்த மண் வாசனையோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அப்படி தான் இன்றைக்கு எடுத்துருக்கிறேன். நீங்களும் அப்படி ஒருக்கா செய்து பாருங்க, உங்களுக்கும் டேஸ்ட் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.